சர்ச்சைகளின்றி சமரசமாக முடிந்த கோப்பாய் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். பெரும் சோகத்தில் முடிந்த யாழ்ப்பாண பயணம். அடுத்தடுத்து மூவர் பலி. கிழக்கில் இயங்கும் தீவிரவாத குழுவிற்கு அரசினால் வருகிறது பேரிடி. புதிய கல்வி சீர்திருத்தங்கள். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பிரித்தானியா விதித்த தடையின் பின்னணியில் ஹரி ஆனந்த சங்கரி சாடும் சிரேஷ்ட ராஜதந்திரி. பூமிக்கு அடியில் ஏவுகணை நகரம். ஈரான் காணொளியால் உலக நாடுகள் அச்சம். போரை நடத்தியதே நான் தான். பிரித்தானியாவின் முடிவுக்கு எதிராக மஹிந்த ஆவேசம். அமெரிக்க தேர்தல் விதிமுறைகளை மாற்றும் ட்ரம்ப். பேஸ்புக்கை முடக்கியது பப்புவா நியூ கினியா. கோப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தலைமையில் நடைபெற்றது. கோப்பாய் பிரதேச செயலகத்தில் இன்று காலை இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் அர்ஜுனா, ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், பிரதேச செயலாளர் மற்றும் துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் வீதி அபிவிருத்தி, வீடமைப்பு, விவசாயம், கல்வி, நீர்ப்பாசனம் சம்பந்தமான வேலை திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நடைபெற்று முடிந்த நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மற்றும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பவற்றுடன் ஒப்பிடுகையில் கோப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைதியான முறையிலே நடைபெற்றது. இதேவேளை முக்கியமான விடயங்களை நீங்கள் முன்வைப்பதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என அர்ஜுனாவை நோக்கி ரஜீவன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் விபத்தில் உயிரிழந்த கலனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் NDG கயந்தவின் மனைவி உயிரிழந்துள்ளார். விபத்தில் பலத்த காயமடைந்த விரிவுரையாளரின் மனைவி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் தம்பதியினர் தங்கள் 3 குழந்தைகளுடன் மார்ச் 19ஆம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள நாகதீபத்துக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த விபத்தில் கலனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் NDG கஜேந்தர் உயிரிழந்ததுடன் அவரது மனைவி, 3 குழந்தைகள், மாமியார் மற்றும் மைத்துனர் அனைவரும் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சிகிச்சைக்கு பிறகு மாமியார் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை விட்டு வெளியேறியதுடன் முதல் நாள் விரிவுரையாளர் கயந்தவின் மைத்துனரும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று உயிரிழந்த 42 வயதான குறித்த பெண்ணும் ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் என தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் இயங்கும் முஸ்லிம் தீவிரவாத குழுவிற்கு எதிராக விசாரணைகளை தொடர்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கிழக்கில் குறித்த குழு தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மிகுந்த விழிப்புடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி இந்த குழு பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டறிய காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் பாதுகாப்பு படையினரும் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதியும் நாடாளுமன்றத்தில் சில தகவல்களை வழங்கியதாக அமைச்சர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பொருளாதார வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலக அறிவை பெறுவதற்கு இலங்கை பிள்ளைகளை தயார்படுத்துவதோடு ஆன்ம சக்தியுடன் கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வியின் நோக்கத்தை பரந்த அளவில் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கல்வியின் ஒரே நோக்கம் வேலை சந்தைக்கு தயார்படுத்துவது மட்டுமல்ல. பலர் பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் நேரடியாக ஒரு வேலைக்கு பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நாம் கல்வியை வேலை சந்தைக்கு வழங்கும் நபரை பற்றி மட்டும் சிந்தித்து உருவாக்க வேண்டியதில்லை. சமூகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு நபர் தேவை என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். தன்னம்பிக்கை உள்ள அந்த நம்பிக்கையுடன் சமூகத்திற்கு சென்று அறிவை தேடி அறிவை பெறக்கூடிய ஒரு நபரைத்தான் நமது கல்வி முறையின் மூலமாக உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியே சென்று யாராவது எனக்கு வேலை தருவார்களா என்று காத்திருக்க மாட்டார். அந்த வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தில் பங்கேற்கும் விதத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நாம் உருவாக்குகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்ததன் பின்னணியில் கனடா மற்றும் அந்த நாட்டின் நீதி அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அழுத்தம் காணப்படுவதாக முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரிகளில் ஒருவரான தயான் ஜெயதிலக்க தெரிவித்துள்ளார். பிரித்தானியா விதித்த தடை தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது தயான் ஜெயதிலக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தயான் ஜெயதிலக்க தெரிவிக்கையில்,
கனடாவின் புதிய நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இன அழிப்பு இடம்பெற்றதாக கனேடிய நாடாளுமன்றில் யோசனை ஒன்றை முன்வைத்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய அரசியல்வாதியாவார். இது முற்றிலும் ராஜதந்திர ரீதியான தாக்குதலாகும். எனவே இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பிரித்தானிய உயர்ஸ்தானிகளை அழைத்து இது தொடர்பில் வினவியிருக்க வேண்டும் என தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். அதாவது இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என குற்றம் சுமத்தி 4 இலங்கையர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது. ராணுவத்தின் முன்னாள் தளபதியான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் ஜகத் ஜெயசூரிய, கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொட மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான கருணா அம்மான் என அறியப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கே பிரித்தானியா இந்த தடையை விதித்துள்ளது. ஈரானின் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகளை ஈரான் ராணுவம் சேமித்து வைத்துள்ளது. இந்த ஏவுகணை நகரம் தொடர்பான வீடியோவை ஈரான் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட ஈரானின் எதிரிகளாக கருதப்படும் நாடுகளுக்கு ஈரான் அரசாங்கம் வெளியிட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இதுபோன்ற ஏவுகணை நகரம் மற்றும் கடற்படை சுரங்கம் ஆகியன தொடர்பான வீடியோ ஈரான் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் ஈரான் அரசு தற்போது தங்கள் ராணுவ பலத்தை வெளிக்காட்டும் 85 வினாக்கள் கொண்ட வீடியோவை வெளியிட்டுள்ளது. என்று தொடங்கினால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வாரத்துக்கு ஒரு ஏவுகணை நகரை உலகுக்கு அறிமுகப்படுத்துவோம் என்றும் ஈரான் கூறியுள்ளது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் அரசு வெளியிட்டுள்ள வீடியோ மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை புலிகளினுடனான போரில் இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்தமைக்கு பதில் அளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட அறிக்கையில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கையின் அப்போதைய நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்தது நான் தான். விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன். இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது. போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக நிராகரிக்கிறேன். நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல, விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகிறது. 2008ஆம் ஆண்டில் அமெரிக்க FBI-ஆல் உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை 2009ஆம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது. பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் சட்ட ரீதியான துன்புறுத்தல்களிலும் இருந்து தனது ஆயுத படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் 2021ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க தேர்தல் விதிகளை இன்னும் கடுமையாக்கும் புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளார். இந்த புதிய உத்தரவின் கீழ் இனி நடைபெறவுள்ள பொது தேர்தல்களில் வாக்களிக்க குடியுரிமை சான்று கட்டாயமாக்கப்படுகிறது. தேர்தல் நாளுக்கு முன்பே வாக்குச்சீட்டுகளை பெறும் முறையில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருக்கின்றது. முன்னாள் அமெரிக்க அரசாங்கங்கள் தேர்தல் பாதுகாப்பில் பின்தங்கியதாக குற்றம் சுமத்தியுள்ள ஜனாதிபதி டிரம்ப், மாநிலங்கள் இத்தகைய புதிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள தவறினால் அவர்களுக்கு வழங்கும் மத்திய அரசு நிதி நிறுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அதேவேளை டிரம்பின் இந்த உத்தரவு சட்டபூர்வமான சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்றும், ஏனெனில் தேர்தல் விதிகளை அமைப்பதில் மாநிலங்களுக்கு பெரும் அதிகாரம் உள்ளது என்றும் மாநிலங்கள் கூறுகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கடந்த சில ஆண்டுகளாகவே தேர்தல் முறைகள் குறித்து சந்தேகங்களை எழுப்பி வந்தார். குறிப்பாக 2020 தேர்தலில் ஜோ பைடனிடம் தனது தோல்விக்கு தேர்தல் முறைகேடே காரணம் என அவர் தெரிவித்திருந்தார். குடியுரிமை இல்லாமல் வாக்களிப்பது என முற்றிலும் சட்டவிரோதமாகும். மேலும் சட்டத்தை மீறுவோருக்கு நாடு கடத்தும் தண்டனை கூட இருக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டிரம்பின் இந்த புதிய உத்தரவால் பல்வேறு உரிமை குழுக்கள் அமெரிக்க தேர்தலில் வாக்களிப்பதற்கான அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படலாம் என கவலை தெரிவிக்கின்றன. வெற்று பேச்சு, போலி செய்திகள் மற்றும் ஆபாச படங்களை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் ஒரு பகுதியாக பப்புவா நியூகினியா பேஸ்புக்கை முடக்கியுள்ளது.
பப்புவா நியூகினியாவில் Facebook மிகவும் பிரபலமான சமூக ஊடகமாகும். அங்கு பல சிறு வணிகர்கள் உட்பட 1.3 மில்லியன் மக்கள் Facebookஐ பயன்படுத்துகின்றனர். நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் குறைந்து வரும் நிலையில் பொது விவாதங்களை எளிதாக்குவதில் சமூக ஊடகங்களும் முக்கிய பங்கு வகித்துள்ளன. இந்த நடவடிக்கை அரசியல் எதேச்ச அதிகாரத்தின் எல்லைகள் மற்றும் மனித உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்யும் செயற்பாடு என பப்புவா நியூகினியாவின் ஊடக குழுவின் தலைவர் நெவில் சோய் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலன் பாட், நாங்கள் இப்போது ஆபத்தான பகுதிக்குள் செல்கிறோம். இந்த நெடுங்கோன்மையை தடுக்க அனைவரும் சக்தியற்றவர்களாக உள்ளனர். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் இயற்றப்பட்ட சில மாதங்களுக்கு பின்னர் திங்கட்கிழமை தடை விதிக்கப்பட்டுள்ளது.